ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோவில் வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுங்க. அது என்னன்னு பார்க்கணும். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி பேட்ரி இருக்குது, செல்ஃப் மோட்டர் பிரச்சனைங்க. ஸோ இது இன்றைக்கி என்னன்னு பார்த்துடலாம். பேட்ரி இருந்து செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இதாங்க ப்ளஸ் ஒயர் இது வரும், மைனஸ் வந்து அந்த பக்கம் பாடியில் டச் ஆகிருக்கும். ப்ளஸ் ஒயர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து செல்ஃப் மோட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் ஒன்று எடுத்து இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கனெக்ஷனுக்கும் இந்த பாடியையும் டச் பண்ண அப்படின்னா வண்டி நியூட்ரல் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேனர் இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு பாடியில் டச் பண்ண அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுங்க. அப்படி இல்லை வண்டி நீங்கள் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான வேலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த செல்ஃப் மோட்டர் வந்து மழையில் நனையாமல் இந்த மாதிரி கவர் போட்டுக்குங்க. பிளாக் இது மாதிரி கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மழையில் நனையாமல் இருந்தால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா மழையில் நனைஞ்சது அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டர் வேலை வச்சிரும். அதேமாதிரி ஒயர் இது மாற்றியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு 5 கலப்பை இதெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா லோவில் தள்ளி விட்டு தேடு போட்டுக்குங்க. லோ தேடு தான் ஓட்டுவாங்க. ரொம்ப உங்களுக்கு இழுக்க முடியாத வண்டி அனத்தனமாக வண்டி முடிஞ்ச அளவுக்கு அனத்த விடாதீங்க. லோ தேடு போட்டு எதாக இருந்தாலும் ஓட்டிங்க. அப்போ தான் இன்ஜின் வந்து ஒரே சீராக போகும். இன்ஜின் வண்டி அனத்தான் போகும், இன்ஜின் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே போட்டு வண்டி பார்த்தா நான் விட்டிங்கன்னா இன்ஜின் சீக்கிரம் போயிடும். அதான் முடிஞ்ச அளவுக்கு ஹெவி லோடாக இருந்தாலும் லோ தேடு போட்டு ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஹெவி லோடுனாவே லோ தேடு தான் போடணும். இதேமாதிரி ஃப்ரெண்டில் பஞ்சாயிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் வீல் பஞ்சாயிருச்சுன்னா இந்த பக்கம் அட்லீஸ்ட் சேக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒரு கட்டை கொடுத்து வண்டி பேக்லேயே ஃப்ரெண்ட்லேயே நிறுத்துனீங்கன்னா வண்டி முன்னாடி போகும்போது அந்த வீல் தூக்கும், அழகாக கழட்டிக்கலாம். இந்த சைடு வீல் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு கொடுத்துக்கலாம், அந்த சைடு வீல் அப்படின்னா இந்த சைடு கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேன் பெல்ட்டு இந்த சின்ன சின்ன வேலை இந்த ஃபேன் பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் இருந்தால் டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸில் ஓட்ட வேணாம், வண்டி ஹீட் ஆகும். டெம்பரேச்சர் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ரொம்ப லூஸில் இருக்க வேணாம், நார்மலாக வச்சு. ரொம்ப லூஸ் வேணாம், ரொம்ப டைட் வேணாம். கரெக்டாக இதில் வச்சு ஓட்டுங்க. லேடிட்டு தண்ணி செக் பண்ணிக்கங்க. அப்படிலாம் கூலண்ட் ஆயிலும் ஆயில் செக் பண்ணிக்கங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பம்பு தான் பம்புங்க. பம்பு வீக்காருந்தால் கையில் வந்து தூக்காது. அதனால் பம்பு நார்மலாக இருக்கும். இது ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிங்க. சர்வீஸ் பண்ணும்போது ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த ஏர்டோம் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் நல்லாயிருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டுங்க. கம்பல்சரி க்ளீன் பண்ணி போட்டுங்க. இதுதான் வந்து பெட்ரு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்ட மாதிரி ரேடியேஷன் சைடில் வந்து 2 பக்கம் கொஞ்சம் ரெடி அந்த சைடு இந்த சைடு ஆடுற மாதிரி போட்டுங்க. ரொம்ப டைட்டில் வச்சு ஓட்டாதீங்க. ரொம்ப டைட்டில் வச்சு ஓட்டினா வண்டி திரும்பாது. அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சப்பாக்ஸில் அதெல்லாம் கிரீஸ் அடிச்சுங்க. இல்லை கிரீஸ் அடித்து ஓட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு. இது சர்வீஸ் பண்ணும்போது அவங்களே மாற்றி விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. இந்த துணி சுற்றிருக்காங்க, இதை பார்க்கல. இது இருந்தால் கையில் அதையும் வாங்கி மாற்றி விட்ருக்கலாம். அது என்னன்னு தெரில. அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கம்பல்சரி மாற்றி விடணும். அதேமாதிரி கிளச்சு கொஞ்சம் ஆயில் கிரீஸ் அடிச்சு விட்ருங்க. கிரீஸ் அடித்தா தான் கிளச்சு நல்லாயிருக்கும். கிளச்சு நல்லா இருக்குன்னா கிளச்சு அமுத்துறதுக்கு இது மாதிரி கிளச்சு நல்லாயிருக்கும். மற்றபடி வண்டி நீட்டாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு எப்பயும் ஓட்ட நல்லாயிருக்கும். ஒரு ரீவேல்யூவும் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து இவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே வண்டி நீட்டாக இருக்கும். அவ்வளோ விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி பிடிஎஸ் ஆட்டோவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரீஸ் வச்சு விட்ருங்க. அப்போ தான் பிடி இழுக்கிறதுக்கு லூஸ் ஆட்டாக இருக்குல்ல, மரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பிடிஎஸ் ஆட்டோவில் இது மாதிரி கொஞ்சம் கிரீஸ் வச்சிட்டிங்கன்னா நோட்டில் போடுறது கியரில் போடுறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியாக பைப் ஒன்று சரிங்க, ஈஸியாக இருக்கும், கிரிப்பாக இருக்கும் பைப்புக்கு. மற்றபடி ரொட்டேட்டர் லிங்க்கு இது உங்களுக்கு சாப்பிட்டு தெரியும். இது நீங்களே மாட்டி விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் பார்த்துக்குங்க. சாப்பிட்டெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் அடித்து கம்பல்சரி ஓட்டுங்க. அப்படியே ஓட்ட வேண்டாம். அப்படியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் அதிகமாகும். இதேமாதிரி ஆயில் மாற்றுறது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாக விஷயங்க, வேறு ஒன்றும் இல்லை.